ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு பிள்ளைகளே, சாய்பாபாவின் தண்ணீரால் எரிந்த விளக்குகள் என்ற லீலையை நாம் இன்று பார்ப்போம். அதன் பின் அவருடைய அருள்வாக்கு ஒன்றை கேட்பீர்களாம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் ஷீரடியில் தீபாவளி நெருங்கியது. மசூதியிலும் கோயில்களிலும் விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதற்காக கிராமத்தின் எண்ணெய் வியாபாரிகளிடம் சிறிது எண்ணெயை கேட்டேன். ஆனால் சிலர், இவருக்கு ஏன் தினமும் எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி ஒன்று கூடி மறுத்துவிட்டார்கள். சிலர் பொய்யாக எங்களிடம் எண்ணெயே இல்லை என்றும் கூறினர். நான் யாரிடமும் கோபப்படவில்லை. அமைதியாக துவாரகமாய்க்கு திரும்பினேன். அங்கிருந்து சிறிய பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதை இறைவனின் நாமத்தை நினைத்து விளக்குகளில் ஊற்றினேன். அந்த தண்ணீரே எண்ணெயைப் போல் மாறி விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. அதை பார்த்த மக்கள் வியப்பும் வெட்கமும் அடைந்தனர். தாங்கள் செய்த தவறை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பும் கேட்டனர். நான் அவர்களிடம் கூறியது இதுதான்: பொய் பேசாதீர்கள், யாரையும் ஏமாற்றாதீர்கள். உண்மை உள்ள இடத்தில் இறைவன் இருக்கிறார். அன்பு இருக்கும் இடத்தில் என் அருள் நிலைத்திருக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல் தோன்றலாம். மனிதர்கள் மறுக்கலாம், உனக்கு உதவ யாரும் இல்லை என நீ நினைக்கலாம். ஆனால் நினைத்துக்கொள், எண்ணெய் இல்லாத இடத்தில் தண்ணீரை கொண்டு விளக்கை எரிய வைத்தவன் நான். மனிதர்களின் உதவி இல்லாத போதும் என் அருள் இருந்தால் முடியாதது ஏதுமில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: நம்பிக்கையை விடாதே, பொறுமையை இழக்காதே, உண்மையை பிடித்து நட, பிறருக்கு நன்மை செய். நான் உன் வாழ்க்கையிலும் இருள் நிறைந்த நேரங்களை ஒளியாக மாற்றுவேன். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை அதே கண்களில் மகிழ்ச்சியை நான் நிரப்புவேன். என்னை முழு மனதுடன் அழை. உன் வீட்டில் என் தீபம் அணையாது, உன் வாழ்க்கையில் என் அருள் குறையாது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். என்றும் அன்புடன் சாயப்பா.